எழுதும்போது முழுக்க கதை மட்டும் தான். ஸோ அந்த சில்லுவெட்டுகள் அதெல்லாம் ஒன்றுமே எதுவுமே இருக்காது. என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் படம் எடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு அதெல்லாம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக ஒரு நாவல் வடிவில் அந்த கதையும் அந்த எமோஷ்னலும் அந்த கேரக்டர்ஸும் அந்த தன்மை, எனக்கு வந்து ஒரு கேரக்டரோட தன்மை ரொம்ப பெருசு. அந்த கேரக்டர்ஸ் ஒரு 3 சீன் வந்தால் கூட, ஒரு கேரக்டர் 3 சீன் தான் வருதுனா கூட, அந்த கேரக்டரோட உளவியல், அந்த கேரக்டரோட காரண காரியங்கள், அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டரோட பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுக்குவேன். தெளிவாக எனக்கு கொண்டு வரணும். சில நேரம் ஒரு சீன் தான் வரும் அந்த கேரக்டர், ஆனால் நான் அந்த கேரக்டருக்கு முழு வடிவம் எழுதி வைப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வரும்போது அதுக்கு நான் ஆட்டிடியூட் செட் பண்ணணும். அந்த ஒரு சீன் வந்தால் கூட ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த கேரக்டர் மறக்கக்கூடாது. அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று நிகழ்த்திட்டு போயிருக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். அது ஏதோட அடையாளமாக வந்துச்சு, யாரோட ரெப்ரஸன்டேட்டிவாக அந்த கேரக்டர் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக ஃபுல் எழுதுவேன். அப்போ எழுதுறது தான் என்னோடய பெரிய பிரதானம், எழுதுறது தான் என்னோடய நோக்கம். பட் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்ப்போம்ல, அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே இருக்க உலகம் இந்த மானிட்டரில் தெரியுதான்னு நம்ம எல்லாம் பார்ப்பேன். அங்கே தான் என்னோடய கலர் டோனை நான் வந்து என்னோடய லைட்டை என்னோடய கேமராமெண்ட்டை வந்து இது இப்படி இருக்காது நீங்கள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய வீடு, ஒரு எம்எல்ஏ வீடு. இப்போ எம்எல்ஏ வீடுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ள 4 பேர் பார்க்க வராங்க அப்படின்னா, அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி, எம்எல்ஏ வீடுனா இப்படி இருக்கணும்னு காட்டி அவங்களுக்கு ஒரு பொது பார்வை இருக்குது. பட் அப்போ நான் சொல்லுவேன், எந்த மாதிரியான எம்எல்ஏ வீடு இது? ஓகேங்களா, தான் வாழ்க்கையில் எங்கேயுமே தான் வாழ்க்கையில் வந்து நம்ம யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு ரகசியமாக நம்ம சேரில் உட்கார்ந்ததே கிடையாது, உட்கார விட மாட்டாங்க. இந்த வந்து புதைச்சிக்கிட்டே இருக்குது. வரவங்களெல்லாம் உட்கார வச்சு வேறு மாதிரி ஒரு மூடில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் தன்னோட கம்பீரத்தையும் காட்ட முடியல. நான் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியாளன், கம்பீரமானவன், மக்கள் தலைவன் திடீர்னு காட்டவும் முடியல. ஆனால் அதை காட்டாமல் இருக்க முடியலை. மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும், இப்படி கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு கீழே இருந்து தன் வாழ்வின் தன் மகன்கிட்ட தன்னை யார் நிரூபிக்க முடியல, தன் மக்கள்கிட்ட தான் யாரும் நிரூபிக்க முடியல, தன் தலைவங்கிட்டையோ தன்னோட சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்கிட்டையோ தன்னோட வடிவத்தை காட்ட முடியல. அப்போ நிலையான வடிவத்தை காட்ட முடியாத தன்னோட உணர்வின் மீது நிலையான ஒரு வடிவத்தை காட்ட முடியாத ஒருத்தனோட வீடு அது பிரம்மாண்டமாக இருந்தால் கூட அது என்னவா காட்டப்படணும் அப்படிங்கிறது அங்கே தோணும் எனக்கு. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.